துன்புறுத்தலும் ஏற்பட்டது. மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு துன்புறுத்தல்கள் அதிகரிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதி பெற்று முஸ்லிம்களின் முதல் குழுவோடு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவர் மற்றும் மகளுடன் அபிசீனியாவிற்கு எத்தியோப்பியா ஹிஜ்ரத் புலம்பெயர்வு மேற்கொண்டார். அவருடைய கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஷ் அங்கிருந்தபோது இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார். அவர் பின்னர் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி இறந்துவிட்டார். இருப்பினும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் மகளான ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இஸ்லாமிய நம்பிக்கையிலேயே உறுதியாக இருந்தார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்நிய நாட்டில் ஆதரவின்றியும் தன் சொந்த குடும்பம் மற்றும் தந்தையை எதிர்த்த நிலையிலும் கணவரின் இழப்பால் தளர்ந்த நிலையிலும் தவித்தார். இந்தச் சூழலிலும் அவர் இஸ்லாத்தை விட்டுவிடவோ தன் நம்பிக்கையை துறக்கவோ இல்லை. இந்த துயரச் செய்தியைப் பற்றி அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் திருமண முன்மொழிவை அனுப்ப தீர்மானித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவின் மன்னரான நஜாஷி மூலம் அவருக்கு திருமணச் செய்தியை அனுப்பியிருந்தார்கள். இந்த பெண்மணி தன் தந்தையின் ஆதிக்கம், கணவரின் மதம் மாறிய செயல், அந்நிய நாட்டில் தனிமை என அனைத்தையும் தாண்டி சத்தியத்தின் மீது உறுதியாக இருந்ததற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவமாக இது அமைந்தது. அபிசீனிய மன்னர் நஜாஷி அவர்களே திருமணத்தை நடத்தி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக மன்னர் 400 தீனார்களே தங்கம் மஹராக திருமணக் கொடை கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்தார்.